நீர் பிராணன் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையின் தலைப்பு நீர் பிராணன். பிராணன் என்றால் என்ன? பிராணன் என்பது ஒரு சக்தி, ஆற்றல். இந்த சக்தியின் மூலமாக இந்த பிரபஞ்சம் இயங்கி வருகிறது. இந்த உலகில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும், அனைத்து விதமான பொருள்களுக்கும் இயக்க சக்தி இந்த பிராணன் ஆகும். பிராணன் என்பதை வீட்டில் உள்ள நாம் அன்றாட பயன்படுத்தும் கரண்டை போன்றது. நமது வீட்டில் கரண்ட் உள்ளது. அது வயரின் மூலமாக வீட்டில் அனைத்து இடங்களுக்கும் செல்கிறது. இந்த கரண்ட் மின் விசிறியில் நுழையும் பொழுது அது சுற்றுகிறது. அதே கரண்ட் ஒரு ரேடியோ பெட்டிக்குள் செல்லும் பொழுது அது பாடுகிறது. அதே கரண்ட் கிரைண்டருக்குள் செல்லும் பொழுது சுற்றுகிறது. அயன் பாக்ஸிற்குள் செல்லும் பொழுது சூடாகிறது. ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு உயிரும் பிராணனை தனது இயக்க சக்திக்காக, தான் செய்ய வேண்டிய வேலைக்காக எரிபொருளாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு உயிரும் பிராணசக்தியை உற்பத்தி செய்யும் விதமும், அதற்கு தேவையான மூலப்பொருளும் வேறு வேறு. உதாரணமாக, மனிதன் ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக பிராணனை உற்பத்தி செய்கிறான். பிராணனை உற்பத்தி செய்ய பயன்பட்ட ஆக்சிஜன் இப்பொழுது கார்பன் டை ஆக்சைடாக, அதாவது கரியமில வாயுவாக மாறுகிறது. இந்த கார்பன் டை ஆக்சைடு தாவரத்திற்குள் செல்லும் பொழுது அது பிராணசக்தியாக மாற்றுவதற்கான மூலப்பொருளாக பயன்படுத்துகிறது. ஒரு பொருளின், ஒரு உயிரின் கழிவு இன்னொரு உயிருக்கு, பொருளுக்கு மூலப்பொருளாக, சாப்பிடும் உணவாக இருக்கிறது. இதுதான் உலக நீதி. இதை புரிந்து கொண்டால் பல விஷயங்களை புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக, நாம் மலம் செல்கிறோம். அந்த மலத்தை ஒரு நாய் சாப்பிடுகிறது. நமது கழிவுப் பொருள் ஒரு நாய்க்கு உணவாக இருக்கிறது. நாம் அசிங்கமாக, அருவருப்பாக நினைக்கும் நமது மலம் அந்த நாய்க்கு அமிர்தமாக இருக்கிறது. இதேபோல் ஒரு மரத்தில் ஒரு மாங்காய் இருக்கிறது. அது நாள்பட கனிந்து மரத்திலிருந்து கீழே விழுகிறது. அந்த மரம் எப்பொழுது அந்த மாம்பழம் அழுகி போகிறதோ அப்பொழுது வேண்டாம் என்று தூக்கி வெளியே வீசுகிறது. நாம் கீழே கிடைக்கும் மாம்பழத்தை ஆசையாக எடுத்து மாங்கனி என்று முக்கணிகளில் ஒன்றாக கருதி அதை ஆசையாக வாயில் வைத்து சுவைத்து சாப்பிடுகிறோம். ஒருவேளை அந்த மரம் நினைக்கலாம், எனது மலத்தை இந்த மனிதன் ஓடி வந்து சாப்பிடுகிறானே, எப்படி இவனால் முடிகிறது என்று அந்த மரம் யோசிக்க வாய்ப்புள்ளது. மரத்தின் மலம்தான் மனிதனின் உணவு, மனிதனின் மலம் நாய்க்கு உணவு. இதுதான் உலக நியதி. இது ஒரு சைக்கிள். இந்த சுழற்சியின் மூலமாகத்தான் இந்த உலகம் இயங்கி வருகிறது. பிராணன் என்பது ஒரு விதமான சக்தி. இந்த பிராணனின் மூலமாக தான் நாம் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் பிராணமய கோஷம் என்று கண்ணுக்கு புலப்படாத சக்தி உள்ளது. நமது உடலில் உள்ள அனைத்து செல்களும், உறுப்புகளும் அந்த சக்தியின் மூலமாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் நமக்கு அதிக சக்தி கிடைக்கிறதோ அதை நமது உடல் பிராணனாக மாற்றி சேமித்து வைத்துக் கொள்ளும். நாம் கரண்டை சேமித்து வைத்துக் கொள்வதற்கு சப்ஸ்டேஷன் என்ற மின்சாரத்தை சேமிக்க வைக்கும் ஒரு அமைப்பை பயன்படுத்துவது போல நமது உடல் பிராணசக்தியாக மாற்றி சேமித்து வைக்கிறது. ஒரு சில மனிதர்கள் 1 மணி நேரம் பேசியவுடன் களைப்படைந்து விடுகிறார்கள். ஒரு சிலர் எவ்வளவு நேரம் பேசினாலும் களைப்படுவதில்லை. காரணம், யாருடைய உடம்பில் பிராணன் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு பிராணத்தின் மூலமாக செலவு செய்து கொண்டே இருக்க முடியும். ஒரு மனிதனின் உயிர் அவன் சேர்த்து வைத்திருக்கும் பிராணசக்தி பொறுத்து வீரியமாக இருக்கும். மொத்த பிராணன் இழந்தவுடன் நமது உயிர்
நம்மை விட்டு பிரிகிறது. எனவே ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய அத்தியாவசியமான ஒரு விஷயம் பிராணன். அடுத்த சப்டைட்டில், பிராணன் எப்படி பரிமாற்றப்படுகிறது. உதாரணமாக 2 பாத்திரத்தில் நீர் இருக்கிறது. ஒரு பாத்திரத்தில் 100 டிகிரி கொதிக்கும் ஒரு தண்ணீரும், இன்னொரு பாத்திரத்தில் 20 டிகிரி இருக்கும் ஒரு தண்ணீரையும் இரண்டையும் ஒன்று சேர்த்தினால் என்னாகும்? இப்பொழுது மொத்த தண்ணியும் ஒரு 50 டிகிரி அல்லது 40 டிகிரிக்கு வந்துவிடும். அதிக சூடும் அதிக குளிர்ச்சியும் ஒன்று சேரும் பொழுது நார்மலான சாதாரண வெப்பநிலைக்கு தண்ணீர் மாறுகிறது. அதேபோல் ஒரு பொருளில் 1000 மதிப்புக்கு பிராணன் இருக்கும் பொழுது இன்னொரு பொருளில் 500 மதிப்புக்கு பிராணன் இருந்தால் 2 பொருளும் ஒன்று சேரும் பொழுது மொத்தம் 1500 மாறி பின்பு 750 பிரிந்து இரு பொருளுக்கும் 750 அளவு மாறிவிடும். இதுதான் பிராணன் பரிமாறப்படும் உண்மை. உதாரணமாக சில சாமியார்களை தொடக்கூடாது என்று கூறுவார்கள். ஏனென்றால் அவர்கள் மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக பல பயிற்சிகளை செய்து அவர்கள் உடலில் அதிகப்படியான பிராணனை சேமித்து வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். சாதாரண மனிதர்களும் நோயாளிகளும் உடலில் பிராணன் இல்லாத பற்றாக்குறை உள்ள மனிதர்களும் அவரை தொடும் பொழுது உடனடியாக அவருடைய பிராணன் நோயாளியின் உடலுக்கு பாய ஆரம்பிக்கிறது. எனவேதான் பலர் தங்களை தொடக்கூடாது, தூரமாக நின்று பேச வேண்டும், பார்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், டச் ஹீலிங், தொடு சிகிச்சை, பிராண சிகிச்சை இதெல்லாம் இது சம்பந்தப்பட்டதுதான். நோயாளியை டச் தெரப்பி என்ற முறையில், தொடு சிகிச்சை என்ற முறையில் ஒரு சிகிச்சையாளர் தொடும் பொழுது அவர் உடலில் பிராணனை அனுப்பி நோய்களை குணப்படுத்த செய்கிறார். மனித உடலில் வரும் அனைத்து நோய்களுக்கும் ஒரே மருந்து பிராணன். உங்களுக்கு என்ன நோய் உள்ளது என்பது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சிகிச்சையாளர் தன் உடலில் உள்ள பிராணனை நோயாளிக்கு செலுத்துவதன் மூலமாக இந்த பிராணன் நோயாளி உடம்பில் சென்று எந்த மூலையில் எந்த உறுப்பில் எந்த நோய் இருக்கிறதோ அதை குணப்படுத்தும். எனவே தண்ணீர் எப்படி பள்ளத்தை நோக்கி ஓடுகிறதோ அதேபோல் பிராணன் எப்பொழுதும் பற்றாக்குறை உள்ள இடத்தை நோக்கி பாய ஆரம்பிக்கும். சில நேரங்களில் நமது வீடுகளில் 2 குழந்தைகள் இருக்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு காய்ச்சல் வந்து படுத்திருக்கும், மற்றொரு குழந்தை ஆரோக்கியமாக விளையாடி கொண்டிருக்கும். இந்த ஆரோக்கியமான குழந்தை அடிக்கடி காய்ச்சல் வந்த குழந்தை பக்கத்தில் போய் தொட்டு விளையாடும் பொழுது ஆரோக்கியமான குழந்தைக்கு இருக்கும் பிராணசக்தி காய்ச்சல் உள்ள குழந்தையின் உடலில் பாய்ந்து படுத்திருக்கும் காய்ச்சல் வந்த குழந்தை குணமாகிவிடும், அது பள்ளிக்கு சென்றுவிடும். ஆனால் ஆரோக்கியமாக இருந்த குழந்தை இப்பொழுது காய்ச்சல் வந்து படுத்துவிடும். அதனால்தான் பலரும் சகுனம் பார்க்கிறார்கள். உதாரணமாக விதவைகள், நோயாளிகள் குறுக்கே சென்றால் அவர்களை பார்த்தால் நாம் செல்கிற காரியம் விளங்காது என்று கூறுவார்கள். அது அப்படி கிடையாது. அவர்கள் மனதால் வருத்தத்துடன் இருக்கும் பொழுது அவர்களுக்கு பிராணன் கம்மியாக இருக்கும், குறைவாக இருக்கும். இப்படி நோயாளிகள் மனதால் வருந்தி அவஸ்தைப்படுபவர்கள் பிராணன் குறைவாக இருக்கும் பொழுது அவர்களை தாண்டி செல்லும் பொழுதோ, அவர்களை தொடும் பொழுதோ, அவர்கள் அருகில் இருக்கும் பொழுதோ நமது பிராணன் உரியப்படுகிறது. இதனால் நாம் சக்தி இழக்கிறோம். எனவேதான் இதை போன்ற சகுனங்களை நமது முன்னோர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேடிக்கை என்னவென்றால், ஒருவேளை அந்த விதவை பெண் மனதால் சந்தோஷமாக நிம்மதியாக யோகா செய்து கொண்டு ஒழுங்காக சாப்பிட்டு பிராணனை அதிகமாக சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தால் நாம் செல்லும் பொழுது அவர்களை தொடும் பொழுது நமக்கு பிராணன் கிடைக்கும் என்பதுதான் உண்மை. இதில் யார் என்று பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரிடம் பிராணன் இருக்கிறது என்று மட்டுமே பார்க்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் குடும்பத்தில் உள்ளவர்கள்தான் பிராணன் இழந்து தவிக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒருவர் நோயாளியாக படுத்திருக்கும் பொழுது ஏன் சொந்தக்காரர்கள் அவர்களை பார்க்க வருகிறார்கள் என்றால், ஆரோக்கியமாக உள்ள அனைத்து
நண்பர்கள், உறவினர்கள் அவரை பார்த்து கை கொடுத்து அருகில் அமர்ந்து தலையை தொட்டு நான் இருக்கிறேன், கவலைப்படாதே, தைரியமாக இரு என்று சொல்லும் பொழுது பிராணன் பரிமாற்றப்படுகிறது. அப்பொழுது நோயாளிகள் குணமாவதற்கு மருந்து கிடைக்கிறது. எனவே நமது உறவினர்கள் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஒரு ஃபார்மாலிட்டிக்காக, சம்பிரதாயக்காக எல்லோரும் கிளம்பி போய் பார்க்கிறோம். அப்படி பார்க்கக்கூடாது. யார் ஆரோக்கியமாக இருக்கிறீர்களோ நீங்கள் மட்டும்தான் போய் பார்க்க வேண்டும். ஏற்கனவே நோயாளியாக இருக்கும் நபர்கள், பிராணசக்தி இல்லாத நபர்கள், நொந்து நூடுல்ஸாக இருக்கும் நபர்கள், மனதில் குழப்பம் இருப்பவர்கள், நிம்மதியாக தூக்கம் இல்லாதவர்கள் நோயாளிகளை பார்ப்பதற்கு செல்லக்கூடாது. அப்படி செல்லும் பொழுது நாம் அவர்களை மேலும் நோயாளி ஆக்குகிறோம் என்பது உண்மை. நானும் தொடு சிகிச்சை, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், பிராண சிகிச்சை கற்றுக்கொண்டு சில வருடங்களாக பலருக்கும் சிகிச்சை அளித்து வந்தேன். அந்த நேரங்களில் இரவு தூக்கம் இல்லாத பொழுதோ, நான் மனரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுதோ நான் யாருக்கும் சிகிச்சை அளிக்க மாட்டேன். ஏனென்றால் நானே வீக்காக இருக்கும் பொழுது நோயாளியின் பிராணன் எனக்கு வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. எனவே நாம் இந்த பிரபஞ்சத்திலிருந்து பல வழிகளில் பிராணனை நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். பிராணன் எந்த வழிகளில் நமக்கு கிடைக்கும்? 1. சாப்பிடும் உணவின் மூலமாக பிராணன் உடலுக்கு செல்கிறது. 2. குடிக்கும் தண்ணீரில். 3. தூங்கும் பொழுது மூச்சுக்காற்றின் வழியாக உள்ளே செல்கிறது. சாரி, இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன், மறுபடியும் சொல்றேன். 1. உண்ணும் உணவில் பிராணன் இருக்கிறது. 2. குடிக்கும் தண்ணீரில் பிராணன் இருக்கிறது. 3. இழுக்கும் மூச்சுக்காற்றில் பிராணன் இருக்கிறது. 4. தூங்கும் பொழுது பிராணன் உடலுக்குள் புகுகிறது. 5. குளிக்கும் பொழுது அந்த நீரின் மூலமாக உடலுக்குள் பிராணன் புகுகிறது. 6. நமது எண்ணங்கள் அமைதியாக நிம்மதியாக இருக்கும் பொழுது சக்கரங்களின் மூலமாக பிராணன் உடலுக்குள் புகுந்து செல்கிறது. இப்படி பல வழிகளில் பிராணனை நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் பல வழிகளில் பிராணனை செலவு செய்து கொண்டும் இருக்கிறோம். கண் பார்ப்பதற்கு பிராணன் தேவைப்படுகிறது, படிப்பதற்கு, நடப்பதற்கு. இப்படி உடல், மனம், புத்தியில் வேலை கொடுக்கும் பொழுது நமது பிராணன் செலவாகிறது. அடுத்த சப்டைட்டில், கொதிக்க வைத்த தண்ணீரில் குளிக்கலாமா? கொதிக்க வைத்த தண்ணீரில் குளிக்கக்கூடாது. ஏனென்றால் தண்ணீரை கொதிக்க வைக்கும் பொழுது அதில் உள்ள பிராணன் என்ற கண்ணிற்கு தெரியாத ஆற்றல் சக்தி தண்ணீரை விட்டு வெளியே செல்கிறது. தண்ணீரில் உள்ள உயிர் சக்தி பொருட்கள், ஆர்கானிக் மெட்டீரியல் அனைத்தும் ஆவியாகிவிடும். இந்த கொதிக்க வச்ச தண்ணீரில் நாம் குளிக்கும் பொழுது நாம் ஏற்கனவே பார்த்ததை போல பிராணன் உள்ள ஒரு பொருளிலிருந்து பிராணன் இல்லாத ஒரு பொருளுக்கு பிராணன் பரிமாறப்படும் என்ற நீதியின்படி கொதிக்க வைத்த தண்ணீரில் குளிக்கும் பொழுது அந்த பிராணன் இல்லாத தண்ணீர் நம் உடல் வழியாக கடக்கும் பொழுது நமது உடலில் உள்ள அனைத்து பிராணனையும் எடுத்துவிட்டு பாத்ரூமின் வழியாக அது வெளியேறி செல்கிறது. கொதிக்க வைத்த தண்ணீரில் குளிப்பது உடலுக்கு ஆபத்து. எனவே இனி வாழ்நாளில் தயவு செய்து கொதிக்க வச்ச தண்ணீரில் குளிக்க வேண்டாம். அடுத்த சப்டைட்டில், குளிர்ச்சியான நீரில் குளிக்கலாமா? குளிர்ச்சியான நீரிலும் குளிக்கக்கூடாது. நமது உடலின் வெப்பநிலை 37 டிகிரி சென்டிகிரேட் இருந்தால் அதுதான் ஆரோக்கியம். குளிர்ந்த நீரில் குளிக்கும் பொழுது நமது தோள்களில் உள்ள அனைத்து செல்களும் அந்த குளிர்ந்த நீரை 37 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மாற்றுவதற்கு நிறைய வேலை செய்ய வேண்டி உள்ளது. இதனால் அனைத்து செல்களுக்கும் நிறைய சர்க்கரை மற்றும் ஆக்சிஜன் செலவாகிறது. எனவே குளிர்ந்த நீரிலும் குளிக்கக்கூடாது. எந்த தண்ணீரில் குளிக்கலாம்?
எவ்வளவு சூடாக குளிக்கலாம். தண்ணீரை கொதிக்க வச்சு குளிக்கவும் கூடாது, குளிர்ந்த நீரிலும் குளிக்கக்கூடாது. ஆனால் விலாவி குளிக்கலாம். அது என்ன விலாவி குளிப்பது? கிராமங்களில் வழக்கமாக நாம் கேள்விப்பட்ட வார்த்தை, தண்ணி விலாவி வச்சிருக்க போய் குளிங்க. அதாவது நாம் ஒரு பக்கெட்டில் குளிக்கிறோம் என்றால் பாதி பக்கெட் தண்ணியை நன்றாக கொதிக்க வைத்து சூடு செய்து, பாதி பக்கெட் தண்ணீரில் கொதிக்க வைக்காமல் சாதாரண பிராணனுடன் இருக்கும் தண்ணீரில் இந்த கொதிக்க வைத்த பிராணம் இல்லாத தண்ணீரை கலக்கும் பொழுது அந்த தண்ணீரில் பிராணனும் இருக்கும், சூடும் இருக்கும். எனவே இந்த தண்ணீரில் குளிக்கும் பொழுது நமக்கு உடலுக்கு தேவையான சூடும் கிடைக்கும், பிராணனும் கிடைக்கும். இது உடலுக்கு ஆரோக்கியமான குளியல். எனவே இனி நம் வாழ்நாளில் மொத்தமாக கொதிக்க வைத்த தண்ணீரில் குளிக்க வேண்டாம். அடுத்த பேராகிராஃப். குளிர் பிரதேசங்களில் நாம் சுடு தண்ணீரில் தான் குளிக்க வேண்டும். அதிக உஷ்ணம் உள்ள பிரதேசங்களில் நாம் குளிர்ந்த நீரில் தான் குளிக்க வேண்டும். குளிரும் இல்லாமல் வெப்பம் இல்லாமல் மித வெப்ப நிலை உள்ள நாடுகளில் நாம் சாதாரண ரூம் டெம்பரேச்சர் தண்ணீரில் குளிக்கலாம். எனவே நாம் குளிக்கும் தண்ணீரின் வெப்பநிலை நாட்டுக்கு நாடு மாறும், ஒவ்வொரு கிளைமேட்டிலும் மாறும். ஆனால் நமது உடலின் வெப்பநிலை 37 டிகிரி இருக்குமாறு குளிக்க வேண்டும். அதுக்கு பாதகம் வருமாறு நாம் குளிக்கக்கூடாது. உடலுக்கு மட்டும் குளித்தால் நல்லதா, தலையோடு சேர்த்து குளித்தால் நல்லதா? குளித்தால் தலையோடு சேர்த்து குளிக்க வேண்டும். அதாவது முழு உடம்பிலும் தண்ணீர் பட வேண்டும். இல்லை என்றால் குளிக்கவே கூடாது. உடலுக்கு மட்டும் குளிப்பதால் உடலுக்கு ஆரோக்கியத்திற்கு கேடு வரும். அது எப்படி? நாம் உடலுக்கு மட்டும் குளிக்கும் பொழுது உடலின் வெப்பநிலை அனைத்தும், உடல் உஷ்ணம் அதிகமாகும் பொழுது, அதாவது உடலில் உள்ள அனைத்து தோள்களும் டெம்பரேச்சர் மாறும் பொழுது அதை சமாளிப்பதற்கு தலையில் உள்ள அனைத்து செல்களும் வேலை செய்ய ஆரம்பித்துவிடும். ஏனென்றால் கழுத்துக்கு மேலே தொண்டை, தாடை, தலை, மூளை ஆகிய பகுதிகளில் நீர் படாததால் உடலின் அனைத்து செல்களின் வெப்பநிலையும் சரி செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு தலைப்பகுதி உள்ள செல்கள் உள்ளாக்கப்படுகிறது. இதனால் தலைப்பகுதி கடுமையான வெப்பத்திற்கு மாறுகிறது. எனவேதான் முடி கொட்டுதல், டென்ஷன், கோபம், பயம், மன ரீதியான நோய்கள், தூக்கமின்மை, மைக்ரேன், தலைவலி, சைனஸ் போன்ற பல பிரச்சனைகள் மனிதருக்கு வருகிறது. பொடுகு போன்ற பிரச்சனையும் வர வாய்ப்பு உள்ளது. எனவே குளித்தால் தலையோடு சேர்த்து குளிக்க வேண்டும், இல்லை என்றால் குளிக்கக்கூடாது. இது ஆண்களுக்கு ஒத்து வரும். ஆனால் பெண்களுக்கு கூந்தல் நீளமாக இருப்பதால் நாங்கள் தினமும் தலைக்கு எப்படி குளிக்க முடியும் என்று ஒரு கேள்வி உள்ளது. பெண்கள் உடலுக்கு மட்டும் குளித்துக் கொள்ளலாம். ஆனால் அப்பொழுது சில முறைகளை கையாள வேண்டும். அது என்னவென்றால், ஈரத் துணியை தலையில் கட்டிக்கொண்டு குளியல் அறைக்குள் செல்ல வேண்டும். பின்பு உடல் முழுவதும் நீரை ஊற்றி குளிக்க வேண்டும். தலையில் ஈரத்துணி இருப்பதால் தலைப்பகுதி வெப்பமடைய வாய்ப்பு இல்லை. குளித்து முடித்து வெளியே வந்து துடைத்து துணியை மாற்றும் வரை தலையில் ஈரத்துணி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பிறகு அதை கழட்டினால் மேலே சொல்லப்பட்ட எந்த ஒரு வியாதியும் அவர்களுக்கு வராது. இது ஆரோக்கியமான குளியல். எனவே பெண்கள் உடலுக்கு மட்டும் குளிக்கும் பொழுது ஈரத்துணியை தலையில் கட்டிக்கொள்ளுங்கள். அடுத்த பேராகிராஃப். விலாவிய வெந்நீரில் குளிக்கும் பொழுது முதலில் கால்களில் ஊற்ற வேண்டும், பிறகு மூட்டு, பிறகு இடுப்பு, பிறகு தோள், கடைசியாகவே தலையில் ஊற்ற வேண்டும். அதேபோல் சாதாரண குளிர்ந்த நீரில் குளிக்கும் பொழுது முதலில் தலையில் ஊற்ற வேண்டும், பிறகுதான் உடலில் பட வேண்டும்.
இதை மாற்றி செய்தால் உடல் ஆரோக்கியம் கெடுவதற்கு வாய்ப்பு உள்ளது. எனவேதான் ஆறு, குளம், கடல் போன்ற நீர்நிலைகளில் குளிக்கச் செல்லும் பொழுது நாம் அதை கடவுளாக பாவித்துங்கிற இடத்துல நினைத்து அப்படின்னு மாத்திக்கங்க, கடவுளாக நினைத்து முதலில் கால் வைக்கக்கூடாது, முதலில் கைகளால் நீரை எடுத்து தலையில் தெளிக்க வேண்டும் என்று ஒரு பழக்கம் நமது முன்னோர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். முதலில் தண்ணீரை எடுத்து நம் தலையில் தெளித்துக் கொள்ள வேண்டும், பின்பு கையில் எடுத்து வாயில் குடிக்க வேண்டும். இந்த 2 காரியத்தையும் செய்துவிட்டு குளித்தால் அந்த தண்ணி நமது வெப்பநிலையை எந்த ஒரு கெடுதலும் செய்வதில்லை. அடுத்த பேராகிராஃப். ஆனால் இப்பொழுது இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் என்ற பெயரில் தண்ணீரை கரண்டின் மூலமாக கொதிக்க வைத்து பிராணனை இழக்கச் செய்து அந்த பிராணன் இல்லாத தண்ணீரை நாம் நேரடியாக ஷவர் மூலமாக தலையிலே ஊற்றி குளிக்கிறோம். முதல் தவறு தண்ணீரை கொதிக்க வைத்து பிராணனை வெளியெடுப்பது. இரண்டாவது தவறு சுடு தண்ணீரை தலையில் ஊற்றுவது. இதனால்தான் இப்பொழுதுள்ள அனைத்து மக்களும் டென்ஷன், கோபம், பயத்துடன் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் ஏன் மனச்சாட்சி இல்லாமல் நாய் போல கத்துகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் குளிக்கும் முறைதான். எனவே இனிமேல் பச்சை தண்ணீரில் குளிக்கும் பொழுது தலையிலிருந்தும் வெந்நீரில் குளிக்கும் பொழுது காலிலிருந்தும் குளிப்பதால் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு ஒரு வழி பிறக்கும். கொதிக்க வைத்த தண்ணீரில் பிராணன் உள்ளதா? இல்லை. தண்ணீரை கொதிக்க வைக்கும் பொழுது அதில் உள்ள பிராணன் ஆவியாகிறது, எனவே அதில் இருக்காது. ஃபில்டர் செய்த தண்ணீரில் பிராணன் இருக்குமா? ஆம். தண்ணீரை ஃபில்டர் செய்யும் பொழுது அதில் உள்ள பிராணனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுவதில்லை. எனவே ஃபில்டர் செய்த தண்ணீர் பிராணன் உள்ள தண்ணீர் என்று எடுத்துக்கொள்ளலாம். பாட்டில் வாட்டர், கடைகளில் கிடைக்கும் பாட்டில்டு வாட்டர், அதில் பிராணன் உள்ளதா? கண்டிப்பாக பாட்டில்டு வாட்டரில் பிராணன் உள்ளது. ஆனால் இயற்கையான தண்ணீரில் உள்ள சத்து பொருள்கள் அதில் கிடையாது என்பது வேறொரு உண்மை. அடுத்த சப்டைட்டில். போர்வெல் தண்ணீரில் பிராணன் உள்ளதா? எல்லா போர்வெல் தண்ணீரிலும் பிராணன் இருப்பதற்கு வாய்ப்பில்லை. சில போர்வெல் தண்ணீரில் பிராணன் இருக்கும் அல்லது இருக்காது. ஏனென்றால் பூமிக்கடியில் சில இடங்களில் விஷவாயுக்களும் பிராணன் இல்லாத ஒரு நிலைமையும் இருக்க வாய்ப்பு உள்ளது. எனவே போர்வெல் தண்ணீரை உடனடியாக குடிக்கக்கூடாது. சில நேரங்களில் அது உயிருக்கு ஆபத்து கூட ஏற்படுத்தும். எனவேதான் நமது முன்னோர்கள் போர்வெல் தண்ணீரை எடுத்தவுடன் முதலில் அதில் மீன்களை போட்டு சோதிப்பார்கள். 24 மணி நேரம் மீன் உயிரோடு வாழ்ந்தால் அந்த தண்ணீரில் பிராணன் உள்ளது என்று நாம் அதை பயன்படுத்தலாம். போர்வெல் தண்ணீரில் விட்ட மீன் இறந்துவிட்டால் அந்த போர்வெல் தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது. அடுத்து, ஆற்று நீரில் பிராணன் எவ்வளவு இருக்கும்? ஆற்றில் நீரில்தான் அளவுக்கு அதிகமாக பிராணன் இருக்கும். ஏனென்றால் அது ஓடிக்கொண்டிருக்கும். ஆற்று நீர் வேகமாக ஓடிக்கொண்டிருப்பதால் அது பூமியில் உள்ள பிராணனையும் எடுக்கிறது, காற்றில் உள்ள பிராணனையும் எடுக்கிறது. எனவே ஆற்று தண்ணி தான் குளியலுக்கு மிகச் சிறந்த தண்ணீர். சனி நீராடு என்று ஒரு பழமொழி நமது தமிழில் உள்ளது. இந்த சனி என்றால் சனிக்கிழமை என்பது அர்த்தம் கிடையாது. சனி என்றால் தமிழ் தெரிந்த பெரியவர்களை கேட்டு பாருங்கள், அது ஓடுகின்ற குளிர்ந்த என்ற பொருளும் உண்டு. எனவே ஆற்று நீரில் குளிப்பது உடலுக்கு மிக மிக நல்லது. நாம் 1 மாதமாக தினமும் 1 மணி நேரம் யோகா செய்து மூச்சு பயிற்சி செய்து கிடைக்கும் பிராணனை ஆற்று தண்ணீரில் குளிக்கும் பொழுது ஒரே முறை குளித்தாலே எடுத்து விடலாம். கடல் தண்ணீரில் பிராணன் உள்ளதா? கடல் தண்ணீரில் பிராணன் உள்ளது, அளவுக்கு அதிகமாக உள்ளது. ஆனால் அளவுக்கு அதிகமான உப்பும் இருப்பதால் அது நமது உடலில் சேர்வதற்கு சற்று கால தாமதம் ஆகிறது. எனவே கடல் நீரை விட ஆற்று நீர் மிக மிகச் சிறந்தது. ஆனால் கடல் நீரில் குளிக்கும் பொழுது இன்னொரு நன்மை கிடைக்கிறது. எப்பொழுது உப்பு தண்ணீரில் குளிக்கிறோமோ நமது உடலில் உள்ள அனைத்து கரண்ட்டும் ரீஸ்டார்ட் ஆகிறது. அதாவது நெகட்டிவ் எனர்ஜி அனைத்தும் பாசிட்டிவாக மாற்றப்படுகிறது. எனவேதான் நமது முன்னோர்கள் கிராமங்களில் சாவுக்கு எலவுக்கு சென்று வந்தால் முதலில் கல்லுப்பை போட்டு கரைத்த தண்ணீரில் குளித்து விட்டுத்தான் வீட்டிற்குள் நுழைவார்கள். இதை நாம் மறந்து விட்டோம். எனவே யாராவது
நெகட்டிவ் வைப்ரேஷனுடன், கெட்ட எண்ணங்களுடன், தவறான எண்ணங்களுடன் அல்லது நமக்கு நாமே தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் தினமும் முதலில் உப்பு தண்ணீரில், கல்லுப்பை தண்ணீரில் கலந்து அதில் தலையோடு குளித்துவிட்டு அதன் பிறகு சாதாரண தண்ணீர் குளித்தால் நமது எண்ணங்கள் பாசிட்டிவாக மட்டுமே இருக்கும், நேர்மறையான எண்ணமாக மட்டுமே இருக்கும். எனவே கடலில் குளிப்பதால் நமது எண்ணங்கள் நேர்மறையாக மாறுகிறது. கிணத்து தண்ணீர் நல்லதா கெட்டதா? கிணத்து தண்ணீர் ரொம்ப ரொம்ப நல்லது. கிணற்று தண்ணீரை இரவு 12 மணிக்கு தொட்டு பார்த்தால் சூடாக இருக்கும், மதியம் 12 மணிக்கு தொட்டால் குளிர்ச்சியாக இருக்கும். ஒரு மனிதனின் ஆரோக்கியமான டெம்பரேச்சர் 37 டிகிரி என்பது நாம் ஏற்கனவே பார்த்தோம். கிணத்து நீர் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு எந்த டெம்பரேச்சரில் குளித்தால் உடலில் வெப்பநிலை ஒழுங்காக இருக்கு என்பதை சரியாக கொடுக்கக்கூடியது. எனவே நாமும் இதே டெக்னிக்கை பயன்படுத்துவோம். இரவில் குளிக்கும் பொழுது லேசாக சூடாக குளித்தால் நல்லது, பகலில் குளிக்கும் பொழுது லேசாக குளிர்ச்சியாக குளித்தால் நல்லது என்பதை புரிந்து கொண்டு, கிணத்து தண்ணீர் உடலுக்கு நல்லது. ஆனால் ஆற்று தண்ணீரை விட இது சற்று குறைவான பிராணன் உள்ளது. ஏனென்றால் கிணத்து தண்ணீர் ஓடுவதில்லை, ஆனால் கெடுதல் கிடையாது. ஆற்று தண்ணீரை கம்பேர் செய்யும் பொழுது மட்டுமே அதை விட சற்று குறைவானது என்று எடுத்துக்கொள்ளலாமே தவிர, கிணத்து நீரில் குளிப்பது உடலுக்கு ஆரோக்கியமான ஒன்று. தண்ணீரை எப்படி சேமித்து வைப்பது? நாம் கீழ்நிலை தொட்டி, மேல்நிலை தொட்டி என்று தண்ணீரை சேமித்து வைக்கிறோம். இந்த தொட்டியில் உள்ள தண்ணீரில் பிராணன் இருப்பது கிடையாது. ஏனென்றால் நாம் அனைத்து தொட்டிகளையும் நன்றாக மூடி விடுகிறோம். இப்படி காங்கிரீட்டால் செய்யப்பட்ட தொட்டிகளில் தண்ணீரை மூடி வைப்பதால் அதில் பிராணன் குறைகிறது. தண்ணீருக்கும் காற்றுக்கும் நாம் ஒரு கனெக்ஷனை கட் செய்கிறோம், தடுக்கிறோம். எனவே பிராணன் குறைகிறது. எனவே கீழ்நிலை தொட்டி, மேல்நிலை தொட்டியை நாம் கொஞ்சமாவது திறந்து வைத்து இந்த பிரபஞ்ச காற்றுடன் ஒரு தொடர்பு எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் குப்பை விழுகிறது, பறவைகள் எச்சம் செய்கிறது என்று மூடி வைக்கிறோம். ஆனால் குப்பை விழுந்தாலும் பரவாயில்லை, எச்சம் விழுந்தாலும் பரவாயில்லை, பிராணன் கிடைப்பது மிகவும் நல்லது. எனவே கீழ்நிலை தொட்டி மற்றும் மேல்நிலை தொட்டிகளை நாம் இனிமேல் கொஞ்சமாவது திறந்து வைப்போம். பறவைகள் எச்சம் செய்யாமல் இருப்பதற்கும் குப்பைகள் விழுகாமல் இருப்பதற்கும் சிமினி போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி காற்று உள்ளே செல்ல வேண்டும், ஆனால் குப்பை செல்லக்கூடாது என்ற விஷயத்தை ஞாபகத்தில் வைத்து ஒரு ஏற்பாடு செய்துவிட்டால் அந்த தண்ணீரில் எப்பொழுதும் பிராணன் இருக்கும். அதில் குளிக்கும் பொழுதும், சமைக்கும் பொழுதும், அந்த தண்ணீரில் நாம் பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு பிராணன் கிடைக்கிறது. சின்டெக்ஸ், பிளாஸ்டிக் போன்ற பொருட்களில் தண்ணீரை வைக்கும் பொழுது அதில் உள்ள பிராணன் குறைவதற்கு வாய்ப்பு உள்ளது. எனவே முடிந்தவரை சிமெண்ட் அல்லது கான்கிரீட் தொட்டிகளை பயன்படுத்துவது ஆரோக்கியத்துக்கு நல்லது. கடைசி சப்டைட்டில் நீர் பிராணனை எப்படி நாம் பயன்படுத்துவது. எனவே இனிமேல் நாம் பயன்படுத்தும் ஒவ்வொரு நீரிலும் பிராணன் இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். இனிமேல் நாம் குடிக்கும் ஒவ்வொரு தண்ணீரிலும் பிராணன் இருக்க வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். குளிக்கும் பொழுது அதில் பிராணன் உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். நாம் கண்களை கழுவும் பொழுது கண்களில் உள்ள அழுக்கு வெளியே செல்வதற்காக கழுவுவது கிடையாது. கண், லிவர், பித்தப்பை சம்பந்தப்பட்ட எந்த நோய் இருந்தாலும் பச்சை தண்ணீரில் 5 முறை தினமும் கண்களை கழுவுவது மூலமாக தண்ணீரில் உள்ள பிராணன் கண் வழியாக உள்ளே சென்று கண்ணில் உள்ள அனைத்து நோய்களையும் குணப்படுத்துகிறது. அதேபோல் வாய் கொப்பளிக்கும் பொழுது வாயில் உள்ள அழுக்கு வெளியே வருவது ஒரு பக்கம் இருந்தாலும் தண்ணீரில் உள்ள பிராணன் வாய் வழியாக உடலுக்குள் புகுந்து நம்மை ஆரோக்கியப்படுத்துகிறது. மேலும் கைகால் முகம் கழுவுவது மூலமாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் உடலில் உள்ள அழுக்கு வெளியே செல்கிறது என்று. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கை, கால், முகம்தான் பிராணனை அதிகமாக இழுக்கும் இடங்கள். உள்ளங்கால், உள்ளங்கை, முகத்தை பச்சை தண்ணீரில், பிராணன் உள்ள தண்ணீரில் கழுவும் பொழுது அந்த பிராணனை நமது உடல் உறிஞ்சி கொண்டு நமதை உற்சாகப்படுத்துகிறது. எனவே சமையலின் போதும் இனிமேல் நாம் பிராணன் உள்ள தண்ணீரில் தான் சமைக்க வேண்டும். பிராணன் என்றால் என்ன, பஞ்சபூதம் என்றால் என்ன என்பதை எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகில் உள்ள அனைத்து விஷயங்களையும் நாம் புரிந்து கொண்டு அமைதியாக, அன்பாக, ஆரோக்கியமாக வாழ்வதற்கு நாம் தகுதியானவர்களாகிறோம். நான் சில நேரங்களில் அதிகமாக பேசிவிட்டு வரும்பொழுது, உடலில் பிராணன் பற்றாக்குறையாக இருக்கும் பொழுது நான் பாத்ரூமுக்கு சென்று பைப்பை திறந்துவிட்டு
அதில் என் உள்ளங்கையும் உள்ளங்காலை நினைத்துக் கொண்டு உள்ளங்கையில் தண்ணீரை பைப்பலியாக வேகமாக விளைவைத்து என் கண்களை மூடி அந்த நீரில் உள்ள அனைத்து பிராணனும் என் உடலுக்கு வர வேண்டும் என்று மனதால் எண்ணும் பொழுது எனக்கு பிராணசக்தி கிடைக்கிறது. எனவே இனி நம் வாழ்நாளில் நீர் பிராணனை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். நீர் என்பது சாதாரணம் கிடையாது, உயிர் சக்தி, நீர் பிராணன். நீரில் உள்ள பிராணனை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி ஆரோக்கியமாக, அமைதியாக, நிம்மதியாக வாழ்வோம் ஆரோக்கியமாக. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி. வாழ்க வையகம்.